நடிகர் அஜித்குமார் அவர்கள் சினிமாவை தாண்டி கார் பந்தயங்கள்ல தீவிரமாக இயங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில கடந்த சனிக்கிழமை அன்று உலகுடைய மிகவும் பிரபலமான மற்றும் சவாலான எண்டூரன்ஸ் கார் பந்தயம் 24 ஹவர்ஸ் ஆஃப் லீமேன்ஸ் அப்படின்ற போட்டியில அதிர்ச ரேசிங்ல கலந்து கொண்டது. இந்த ஐகானிக் போட்டியில பங்கேற்ற முதல் இந்திய அணியாக பெருமை பெற்றுள்ளது. இந்த போட்டியை கண்டுகளித்த இயக்குனர் விஜய் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல வரலாற்று சிறப்புமிக்க 24 மணி நேர லேமேன்ஸ் போட்டியை நேர்ல கண்டு அதனை பதிவு செய்ய அழைத்ததற்காக அதிர்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 1923ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வரும் 24 மணி நேர லேமன்ஸ் அப்படின்ற இந்த பந்தயம் வெறும் பந்தயம் மட்டுமல்ல, உலகுடைய மிக பெருமை மிக்க கடினமான மற்றும் புகழ்பெற்ற விளையாட்டு நிகழ்வு அப்படின்னு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. மோட்டார் விளையாட்டுடைய புகழ்பெற்ற ட்ரிபிள் கிரவுண்ட் போட்டிகளான இண்டியானா போலீஸ் 500 மற்றும் மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து லேமென்ஸ் தனக்கென ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பெற்றுள்ளது. மோட்டார் விளையாட்டு நேசிக்கும் ஒவ்வொருவருக்குமே லேமன் சொல்லிய போட்டியில விளையாடுவது அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். அது எவ்வளவு துணிச்சலான விஷயம், மிகவும் சவாலான விஷயம் அப்படின்றது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தி அறிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்திய அணிக்காக பல கார் பதக்கங்களை வென்றிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே பிரதமர் மோடி அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்துமே பெற இருக்காராம். சோ தற்போது பிரதமர் மோடி அவர்களிடமிருந்து ஏகே அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.